அந்த 22 ஆதிதிராவிட நலத்துறை விடுதிகளுக்கு 2 வார்டன் மட்டும் நியமிச்சிருக்காங்க, 2 பெண் வார்டன். இன்னைக்கு மதுவேந்தன் அமைச்சர் மதுவேந்தன் ஆளுங்கட்சியுடைய அமைச்சர், அவர் வீடு முற்றுகைக்கு 12 அமைப்பு ஒன்று சேர்ந்திருக்காங்க. தேசாதி அடையாளங்களை இறுக பிடிச்சுக்கிட்டு நான் சமூக நீதி பேசுவேங்கிறது சாத்தியக்கூறு இல்லாதது. குல வேளாளர்ல ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கார்கள், கிருஷ்ணசாமி அவர்கள், அவரை தாண்டி திருமா அவர்களோடு ஒரு ஆழமான நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க. இஸ்லாம் பெண்கள் காதலிக்க கூடாது, இஸ்லாம் பெண்கள் காதலுக்கு அப்பாற்பட்டவங்க கருத்து நான் வரல. பெண்ணை அறிஞர் கூட்டிட்டு போய் தப்புன்னு நான் நிச்சயமா ஒரு காலம் சொல்ல முடியும். தான் சமூக நீதி பேசுறாங்களே தவிர எங்கேயும் சமூக நீதி என்பதுதான் இல்லை. பணியாளர் பிரச்சனை ஏன் மகள் எனக்கு குரல் கொடுக்கல? உயர்மை கிளையில அஜித் குமார் படுகொலையை சூமோட்டாவே இருக்கிறாங்க. அதே கவின் படுகொலை சொல்லையில வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்யுங்க, நாங்க பரிசீலனை பண்றோங்கிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசங்கள் தெரியல. உங்களோட ஸ்டாலின் திட்டம் என்ன பொறுத்த அளவுக்கு 2 விஷயத்த நான் பாக்குறேன். இது முழுக்க மக்களை ஏமாற்றுகிற கால அவகாசம் எடுத்துக்கொண்டும் செய்யாத அரசு, மக்கள் பிரச்சனையை செய்யாத அரசு அதிகாரிகள் உங்களோடு ஸ்டாலின் சொன்னோன்னு செஞ்சிருவாங்களா? 338 ஒன்றியத்துக்கும் ஒரு ஒன்றியத்துக்கு 1 லட்சம் ஒதுக்குனா இந்த மக்கள் வரி பணம் எங்க விரயமாகப்படுது? நாட்டுல 169 கிராமத்தை தீண்டாம இருக்குன்னு அரசு புள்ளி விவரம்னு சொல்லுது. அரசை ஏத்துக்கிறது. இனிய தமிழ் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேல்பிரின்ஸ். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தலித் விடுதலை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு கருப்பையா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். பல்வேறு சமுதாய பிரச்சனைகளை குறித்தும் அரசியல் சூழல் குறித்தும் நம்மோடு செய்திகளை பகிர்ந்து இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மலையாளத்திற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்க சார். ஒரு தொடர்ந்து 4 நாட்களான போராட்டங்கள், என்ன மாதிரியான விளைவுகள் கிடைச்சிருக்கு? உங்களுக்கு பாசிட்டிவா வந்திருக்கா? இல்ல, திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவாலாம் ஒன்றும் எந்த சாதகமான தகவல் இல்லை. நூக்காம்பாடி கிராமத்துக்கு மட்டும் மாவட்ட ஆதி திராவிட நலத்துறையினுடைய பரிந்துரையின் பேரில செங்கம் தனி வட்டாட்சியர் பார்வையிட்டு இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவ்வளவுதான். அது நூக்காம்பாடியில என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் சமூகத்துல இறந்தவங்களை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த மக்களுடைய நிலங்கள் வழியத்தை எடுத்துட்டு போறாங்க. இது காலாங்காலமா தொண்டு தொட்டு நடந்துட்டு இருக்க ஒரு பழக்கம். கடந்த 2021 அதுல என்ன நடந்திருக்குன்னா, அந்த நில ஓனர்களே அவர்களுக்கு வழி பாதை விடுவதாக ஒப்புக்கொண்டு தாசார் மூலமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கல்லு ஊண்டி அளந்திருக்கிறாங்க. அளந்த அந்த ஃபைல் 2021 இருந்து செங்கம் தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதை எடுக்க முடியாத சூழல் இருக்கு. அதனால இப்ப நாங்க என்ன திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னா, வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி சென்னையில ஏன்னா பலகட்ட போராட்டம் நடத்திட்டோம். திருவண்ணாமலை 3 போராட்டம் நடத்தியிருக்கிறோம், சென்னையில் நடத்தியிருக்கிறோம், பல்வேறு மாவட்டம் நடத்தியிருக்கிறோம். மயான பிரச்சனை குறித்து எந்த தீர்வும் ஏற்படாத சூழல்ல வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அரசு இல்லம் சென்னையில முற்றுகை அப்படிங்கிறத முடிவெடுத்து நோட்டீஸ் வெளியிட்டு இருக்கிறோம். ஒரு 12 அமைப்புகள் எங்களோடு இணைஞ்சு செயல்பட இருக்கிறாங்க. அந்த 12 அமைப்புகளோடு தலித் விடுதலுக்கு இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும். அமைச்சர் மதிவேந்தன் பொறுப்பேற்ற பிறகு சிறப்பா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிதான் நிறைய சமுதாய அமைப்புகளும் கட்சிகளும் அவருக்கு வாழ்த்துறை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழல்ல நீங்க அவரை எதிர்த்து ஒரு இல்ல முற்றுகை அப்படின்றது எப்படி சார்? அது நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் என்னால. ஆதரவு நலத்துறை இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நிறைய பேச முடியும். உதாரணத்துக்கு ஆதி திராவிட நலத்துறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் 22 விடுதிகள் இருக்கு. அந்த 22 ஆதி திராவிட நலத்துறை விடுதிகளுக்கு 2 வார்டன் மட்டும் நியமிச்சிருக்காங்க, 2 பெண் வார்டன். இது எப்படி சாத்தியக்கூறாகும்? 22 விடுதிய 2 வார்டனால பராமரிக்க முடியுமா? சின்ன உதாரணம் இது. உதாரணத்துக்கு 2வது SC/ST வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் திருத்தங்கள் நிறைய செய்யப்பட்டிருக்கு அமைச்சர் மதிவேந்தன் பின்னாடி. 3வது நிதி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு, பட்டியலின மக்களுக்கான ஒதுக்கிய நிதி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. 4வது தொடர்ந்து எல்லா அமைப்புகளும் யாரெல்லாம் அவர் நல்லவர் சொல்றாங்களோ அந்த அமைப்புகள் உட்பட பஞ்சம் நிலைமீட்பை பத்தி வலுவா பேசிட்டு மாநில அரசும் பஞ்சம் நிலைமீட்பு குறித்து எந்த முடிவும் எடுக்கல, அமைச்சரும் அதுக்கான பரிந்துரைகளை அரசுக்கு முன்வைக்கல. சோ இது மாதிரி நிறைய விஷயங்களை அமைச்சர் மதிவேந்தன் குற்றம் சொல்ல முடியும், நிறைய இருக்கு. இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு ஒரு சிலர் அரசியல் சுயலாபத்திற்காக, தன்னுடைய சுய லாபத்திற்காக அந்த விளம்பரங்களை முன்னெடுக்கிறாங்களே தவிர உண்மை யதார்த்த நிலை அல்ல. இல்ல, இதுல திருமாவர்களும் முன்னிலையில் தானே இருக்காரு. அவரும் அமைச்சருக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறார். அமைச்சருக்கு அவர்களும் சுயநல நோக்கோடு செயல்படுறாரு. இல்ல, அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது, பாராட்டு தெரிவிக்கிறது ஒருவர் வந்தவங்க இந்த மக்களுக்கான
திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும். அவங்க எந்த அடிப்படையில் வாழ்த்து தெரிவிச்சா நமக்கு தெரியாது. அதை நான் உள்ள போக விரும்பல. நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து மயான பிரச்சனை பேசிட்டு இருக்கோம். ஏன் அதே திருமா அண்ணன் தான் வந்து எங்க மயான பிரச்சனை சென்னையில் நிறைவுரையாற்றணும். அவருக்கு தெரியும். பஞ்ச நிலம் அவருக்கு தெரியும். ஊர் உலகத்துக்கே தெரியும். அது மாதிரி இப்ப அந்த கேள்வி மயானம் தொடர்பான பிரச்சனைக்கான போராட்டங்களை தலித் விடுதலை இயக்கம் மட்டும் தான் முன்னெடுக்கிறீங்க. மற்ற இயக்கங்கள் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. திருமாவர்களும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஏன் எதனால இப்படி கடந்து போறீங்க? இது உங்களுடைய சமுதாயம் சார்ந்து நீங்க பார்க்கும்போது அது எல்லாருமே உள்ள வர வேண்டியது. இப்ப 12 அமைப்புகள் இங்க கூட சேர்ந்து வராங்க. அன்னைக்கு சென்னையில உண்ணாவிரதம் இருக்கையில 30 அமைப்புகள் ஒன்னா வந்தாங்க ஒருங்கிணைக்கப்பட்டுச்சுல. அதாவது ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு வேலை திட்டம், ஒரு செயல்பாடு, ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஓடிட்டு இருக்காங்களே தவிர இணைந்த செயல்பாடு அப்படிங்கிறப்ப 2 விஷயத்தை என்னால பார்க்க முடியும். மயான பிரச்சனைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த விஷயங்கள ஒரு 30 அமைப்புகள் ஒன்று சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு மதுவேந்தன் அமைச்சர் மதுவேந்தன் ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் அவர் வீடு முற்றுகைக்கு 12 அமைப்பு ஒன்று சேர்ந்திருக்காங்க. அப்ப இதை எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த அமைப்புகள் இதுல குரல் கொடுக்கணும்னு சொல்ல முடியும். குரல் கொடுக்குறாங்க, ஒருங்கிணைக்கிறது யாரு அப்படிங்கிறது அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப தலித் விடுதலைக்கு 2 விஷயத்தை ஒருங்கிணைச்சாங்க, 2ம் சிறப்பாக சரியா செய்யணும். இப்ப விடுதிகளுக்கு வந்து சமூக நீதி விடுதிகள்னு ஒரு பெயர் மாற்றம் கொடுத்துருக்காங்க. இதனால ஏதாவது மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து அரசு எல்லா துறைகளிலும் தங்களுடைய பெயரை பதிவு செய்ய நினைக்கிற மாதிரி இது ஒரு விளம்பர பிரிய முகமா இருக்குமா? இல்ல, சமூக நல விடுதி அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இப்ப உதாரணத்துக்கு வந்து அருந்ததியர் இயக்கங்கள் ஆதி நலத்துறை எடுக்கணும், அது சமூக நீதி நலத்துறை அறிவிக்கணும். இப்போ ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரா இருக்கு, பறையர் இனத்தினுடைய பெயரா இருக்கு. அதனால வந்து அது எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுவா ஐயா பெரிய ஆதி திராவிடர்ன்ற பேர் இருப்பது அருந்ததியர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்களா? அதான் நானும் இப்ப சொல்லிட்டேன். அதை வந்து அவர்கள் வந்து மாத்தணும், இது ஒரு சாதியினுடைய பெயரா இருக்கு, அதனால இந்த துறையை வந்து சமூக நல்லிணக்க துறையா மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இப்ப அரசு அதுல வந்து சாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு தலித் விடுதலை இயக்கத்துக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனா யாரெல்லாம் சாதியை ஒழிக்கணும்னு பேசுறாங்களோ, யாரெல்லாம் ஆதிதிரா நலத்துறை அப்படிங்கிற இருக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க, அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட சாதியின தலைவரா தன்னை வந்து முன்னிறுத்திக்கிறாங்க. இப்ப அங்கதான் முரண்பாடே இருக்கு. சமூக நீதி, சாதி ஒழிப்புங்கிற எதுல இருக்குன்னா சுயசாதி அடையாளங்கள் தூக்கி எறியதெல்லாம் இருக்கு. இப்ப சுயசாதி அடையாளங்களே இருக பிடிச்சுக்கிட்டு நான் வந்து சமூக நீதி பேசுவேங்கிறது சாத்தியக்கூறு இல்லாதது. அது வந்து யதார்த்தத்துக்கு முரண்பட்ட விஷயம். அது அவங்களுடைய நிலைப்பாடு. இப்ப வந்து தலித் சமுதாய மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இவர்கள் வந்து தமிழர்கள், இவர்கள் வந்து தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு பிரிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு வரையறைகளை வந்து சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். இது வந்து இந்த எழுச்சி போராட்டங்களை ஒடுக்குவதற்கான விஷயமா, இல்ல வந்து அவங்களுடைய அந்த பாகுபாடு எதனால எதுக்கு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, திராவிட தமிழர் அப்படிங்கிறது பர்டிகுலரா மீண்டும் மீண்டும் நான் வந்து தொடர்ந்து என்னுடைய புரிதல், தமிழருங்கிறது ஒரு பர்டிகுலர் சாதி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. நிறைய வலைதளங்கள் பாத்தீங்கன்னா பூர்வீக தமிழர்னா பறையர் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. அப்ப மற்ற சாதி தமிழ்நாட்டுல இல்லையா? அப்ப இந்த கேள்வி வந்து அடிப்படையில கேள்வி எழும்புதுல. அப்ப திராவிடம் அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த திராவிட வார்த்தை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கின வார்த்தை இல்ல. அது திராவிடம் அப்படிங்கிறது வெட்டமலை செய்தி அயோத்தியாச பண்டிகை காலத்திற்கு முன்னாடி இருந்தே அது வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை. அதை வந்து ஒரு சமூகமா ஒரு சாதியா மாத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதுதான் இன்னைக்கு தமிழர்களை பிரிக்குதுன்னா அது வருந்தத்தக்கக்கூடிய. இப்ப ஒரு ரெட்டமலை சீனிவாசனார் அவருடைய நினைவு நாளில், அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு, மரியாதை செலுத்துவதற்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நேரில் வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மற்ற சமுதாய தலைவர்களுடைய பிறந்த நாளின் பொழுதும், ஜெயந்தியின் பொழுதும், அவருடைய குரு பூஜையின் பொழுதும் வருகிறார்கள். ஆனா இவங்க திட்டமிட்டு இந்த ஒரு ஒரு முறையான தீண்டாமையை கடைபிடிக்கிறது தமிழக அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இல்ல, தமிழக அந்த நிகழ்ச்சிக்கு போது பாத்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்கள்ல கீழே அந்த கமெண்ட் பதிவு விட்டுக்கிறாங்க. ஆமா, இல்ல சிலர் வந்து நிறைய குற்றமும் காட்டுகிறார்கள். இல்ல நான் மறுக்கல. அது இங்க மட்டும் இல்ல, தேவர் குரு பூஜையில இருந்து இருக்கு. முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைன்னா ஜெயலலிதாவே அம்மையார ஒரு முறை அங்க நேரடியா போயிருக்கிறாங்க. அவருக்கு அந்த கவசம், தங்க கவசம் வந்து செஞ்சு கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அவங்க தான். அப்படி யாரும் அது மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் போயிருக்கிறாங்க, அது யாரும் மறுக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி பட்டியலின தலைவருடைய பிறந்த நாள், இப்போ உதாரணத்துக்கு வந்து பட்டியல் சமூகத்தினுடைய ஒண்டிவீரன் நினைவு நாளோ, அல்லது வந்து ரெட்டமலை சீனிவாசன் நினைவு நாளோ, அயோத்திதாசர் பண்டிகை நினைவு நாளோ, தியாகி இம்மானுவேல் சேகரன் குரு பூஜை இப்படி நடந்தா கூட அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் போறாங்க, அந்த பகுதி சார்ந்த அமைச்சர்கள் தான் போறாங்க.
பகுதி சார்ந்த அந்த துறை சார்ந்த அமைச்சரும் போறாங்க. முதலமைச்சர் துணை அமைச்சர் போகலைங்கிறது கேள்விக்குறியானது, வருத்தத்துக்குரியது. அது உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனா அதுக்கும் சாதி அடையாளம் இருக்கான்னா நிச்சயமா இருக்கு. நம்ம ரெண்டு அதுக்கு உதாரணம் சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் ஒரு பெரிய தொகுதி. அந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 33% 35% இருக்கும் பட்டியலின மக்கள் வாழ்றாங்க. அந்த பட்டியலின மக்கள் வாழ்ந்தால் கூட அந்த தொகுதி இன்னைக்கு வரை 1975 இந்த கடந்த 75 ஆண்டுகளா இன்னைக்கு வரைக்கும் அது பொது தொகுதியாக தான் இருக்கு. ஆனா அதை விட வாக்காளர் கம்மியா இருக்கக்கூடிய 25%, 26% இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் அது தனி தொகுதியாக சுழற்சி முறையில மாற்றப்படுது. இல்ல இப்ப இந்த ஒட்டஞ்சத்திரம் பொது தொகுதியாக இருந்து தனி தொகுதியாக மாற்றப்படாததற்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு முக்கிய அடிப்படை காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான கவுண்டர் சமூகம், இந்த தொகுதியில கவுண்டர் சமூகம் இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் பட்டியலின மக்களும் 30% இருக்கிறாங்க. அப்ப இந்த பட்டியலின மக்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிட்டா தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்க சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாது. இதுவரைக்கும் 1950 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. உதாரணத்துக்கு சக்கரபாணி 6 முறை 30 ஆண்டுகள் 6 முறை அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், இப்ப அமைச்சர். அப்ப இதுதான் அங்க இருக்கிற பிரதானமா பார்க்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சி போலங்கிறதும், அது இடஒதுக்கீட்டுல இருக்கிறவங்க கூட பஞ்சாயத்து தலைவர் ஆனா கூட அவன் சேர்ல உட்கார முடியாதுங்கிறதும், பஞ்சாயத்து தலைவரானா கூட நின்றுகிட்டு கையெழுத்து போட இந்த நிலையும் இன்னும் தமிழகத்துல இருக்கு. அதுக்கு உதாரணம் ஒட்டஞ்சேரி நல்ல உதாரணமா பார்க்கணும். ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப பிசிஆர் சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் அப்படின்றது எதற்காக தேவைப்படுது? இல்ல, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு சிறப்பு சட்டம். ஏன் அது இருக்குல்ல, ஏன் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க? சிறார்களுக்கான பாதுகாப்பு சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க? அப்ப அந்தந்த பிரிவினருக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் என்பது அந்த பிரிவினரை பாதுகாக்கும் அப்படிங்கிறதான். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏன் தேவைன்னு கேட்கிறப்ப மதுரை நடந்த அந்த ஆணவ படுகொலை, ஒரு அருந்ததிய இளைஞர் ஒரு பல்லர் சமூகத்து பெண்ணை காதலிக்கிறாரு. காதலிச்ச ஒரே காரணத்திற்காக அழகேந்திரன் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசு இளைஞனை கழுத்தை துண்ட அறுத்து அந்த ஆணுறுப்பு அறுத்து ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சிருக்கு. இதை எதுல சொல்ல முடியும்? அருந்ததியர் பல்லர் இருவருமே எஸ்சி எஸ்டி பிரிவுல. ஆமா, பட்டியலினம். இதை யார்கிட்ட சொல்ல முடியும்? சமீபத்துல வேலூர்ல ஒரு பட்டியலின சகோதரர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணை தன்னை காதலிக்கலங்கிறத குத்தி கொலை பண்ணிருக்காரு கடந்த வாரத்தில். இதை எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு போய் பாதுகாப்பீங்க? பிசிஆர் சட்டம்ன்றது மற்ற அது அந்த சமூகத்திற்கான மாற்றத்திற்கான பாதுகாப்பு சட்டம். அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கான இந்த தனி சட்டம் என்பது அதுல பாதிக்கப்படக்கூடிய யாரெல்லாம் இந்த சாதியால காதலிச்சு கொலை செய்யப்படுறாங்களோ, ஆணவ கொலைப்படுறாங்களோ அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் அவசியமானது, தேவையானது. கவின் அவர்களுடைய படுகொலையின் பொழுது அவர் தந்தை பாத்தீங்கன்னா திரும்ப வருவாரு, எங்களுக்காக பேசுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு செஞ்சாங்க. விசிக்கு அதை எடுத்து பரப்புறாங்க. அது தேவேந்திர குல வேளாளராக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்ல ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கார்கள், கிருஷ்ணசாமி அவர்கள். அவரை தாண்டி திரும்ப அவர்களோட ஒரு ஆழமான நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க. இல்ல, நிச்சயமா இருக்கு. ஏன்னு கேட்டா இன்னைக்கு பல்லர் சமூகத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு மதுரையில ஒரு சில தேவர்களோட விடுதலை சிறுத்தைகள் பொறுப்புல இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களோட பொறுப்புல இருக்கு. ஈரோட்டில் இஸ்லாமிய ஒரு மாவட்ட இஸ்லாமியர், வட மாநிலங்கள்ல வன்னியர்களும் விடுதலை சிறுத்தைகள் உள்ள வந்திருக்கு. அப்ப நீ விடுதலை சிறுத்தைகள் ஒரு பட்டியலின சமூகத்திற்கான ஒரு அரசியல் அங்கீகார கட்சியா இல்லாம மக்கள் சமத்துவத்துக்கான ஒரு கட்சியா மாறி இருக்கு. அவர்கிட்ட எதிர்பார்த்தாங்க. மக்கள் பொதுவா எதிர்பார்த்தது திரும்ப அவர்கள் பொது தலைவராக வர வேண்டும் அப்படின்றத எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனா இன்று சமுதாயத்திற்காகவே அவர் பேசல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கிறது. இல்ல, அப்படி பேசலன்னு சொல்ல முடியாது. அப்படி நம்ம யாரும் பேசல, அப்புறம் கவினிக்கு ஏன் பேசணும்? கவினி யாரு? போராட்டம் எல்லா அரசியல் தலைவரும் தான் போறாங்க. இல்ல சார், ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம், தமிழக அரசியல்ல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கும்போது எல்லா சமுதாய தலைவர்களும் போய் பாக்குறாங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டும் தான் பாக்குறாங்கன்னு கிடையாது. இப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது திருமாவர்கள் பொது விஷயத்தையும் பேசணும் அப்படின்னும் போது ஏன் அதை பேச முடியாது? சமுதாய பிரச்சனைகளே பேச முடிக்கிறாரு. இல்ல, சமுதாய பேச அவர் இல்லையே, இடஒதுக்கீடு பேசிட்டே இருக்கிறாரு. இந்த எஸ்சி எஸ்டி பணியாளர்களுக்கான பதவி உயர்வு அதுல பேசிட்டு இருக்கிறாரு. பாராளுமன்றத்துல அவர் பேசாத விஷயங்கள் இல்லையே, குரல் கொடுக்காத விஷயங்கள் இல்லையே. தமிழ்நாட்டிலையும் சட்டமன்றத்துல விசிக சார்பா குரல் கொடுக்காத விஷயங்கள் இல்லையே. உதாரணத்துக்கு அயல் நாட்டுல போய் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த மாணவருடைய எண்ணிக்கையை கூட்டினது, நிதியை கூட்டினது கூட விடுதலை சிறுத்தைகளோட ஒரு முயற்சி. சிந்தனை செல்வன் சட்டமன்ற குரல் கொடுத்தாரு, நிதியை கூட்டினாங்க. இல்லைன்னு சொல்லணும், எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியல.
ஆனா கண்டிப்பாக பட்டியலின மக்கள் பிரச்சனையிலும் ஒரு குரல் கொடுக்கிறாரு. அதே நேரத்துல பொதுமக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கிறார். இந்த ஆணவ படுகொலை விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா தலித் இளைஞர் கொல்லப்படுகிறார் அல்லது வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் கொல்லப்படுகிறார் அப்படிங்கும்போது குரல் எடுக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து அதே தலித் இளைஞர்களால் மற்ற சமுதாய பெண்கள் பாதிக்கப்படும் போது எந்த குரலும் எழுப்பாம அமைதியா கடந்து போயிடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதுக்கு நீங்க என்ன மாதிரியான பதில சொல்லுங்க? எப்படி சொல்றீங்க? தலித் இளைஞர்கள் கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். ஆமா, அதுக்கு எதிரான குரல்கள் எழும்புகிறது. ஆமா. அதே மாதிரி மற்ற இளவரசு கொலையில இருந்து எத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த கொலைகளுக்கு வருது. இப்ப தலித் இளைஞர்களால் மற்ற சமுதாய பெண்கள் படுகொலை செய்யப்படும் பொழுதோ எப்ப ஏன் இந்த குரல் வர்றதில்ல? அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி பல்லர் அருந்ததியருக்கான அந்த பிரச்சனைகள் பெண் தொடர்பான பிரச்சனையும் போது அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன் ஒரு அழுத்தமான இல்லைன்னு சொல்றது தவறு, என்ன பொறுத்த தவறு. உதாரணத்துக்கு வந்து அழகேந்தன் படுகொலையில பல்லர் அருந்ததி மதுரையில எல்லா அமைப்புகளும் இணைந்துதான் குரல் கொடுக்கும். தொடர் போராட்டம் நடத்தினா குற்றவாளிகள் கைது செய்யப்படாம போஸ்ட்மார்டம் நாங்க வாங்க மாட்டோம், பாடியை வாங்க மாட்டோம் மறுத்தோம். அதுக்கப்புறம் முறையா எஸ்சி வன்கொடுமை தடுப்பத்துல வழக்கு பதிவு செஞ்சாங்க, குற்றவாளி கைது செய்யப்பட்டாங்க. அது மூலம் வந்து பாடி வாங்கப்பட்டுச்சு. இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது பட்டியலின தோழர்களால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கொலை செய்யப்படுறாங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அதை நம்ம வந்து உன்னிப்பா கொடுக்கணும். பதிவுகள் வந்து நிறைய பதிவு இல்ல படவுல என்ன சொல்றாங்க, நிறைய அதாவது பட்டியலின இளைஞர்களால் மற்ற சமுதாய பெண்கள் காதலிக்கலன்னு கொலை செய்யப்படுறாங்க, காதலித்து ஏமாற்றப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கதான் படுகிறது. இப்ப அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் பேசப்படுவதே இல்லை அப்படின்றதுதான் முக்கியமான. அதுதான் திரும்ப சொல்றாங்க. அதாவது இது இந்த சாதியானவ படுகொலையை மழுங்கடிப்பதற்காக, தலித் எழுச்சியை மழுங்கடிப்பதற்காக திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதற்கான டேட்டாவோ எந்த புள்ளி விவரங்களோ எந்த ஆவணங்களும் கிடையாது. காவல்துறையிட்டே இல்ல, மக்கள் மத்தியிலையும் இல்ல, எந்த அமைப்புகளும் பகிரங்கம். இன்னைக்கு வந்து எல்லா அமைப்பும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் தான் வெளிச்சத்து கொண்டு வரக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப எந்த அமைப்பு அது மாதிரி பகிரங்கமா இந்த ஊர்ல இப்படி சொல்லி இருக்கிறாங்க? இந்த காதல் திருமணங்கள் அதான் தோழர் நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து வேலூர்ல ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாங்களா நம்ம கண்டிக்கிறோம். தலித் விடுதலைக்கும் அதை கண்டிக்குது. ஏதாவது ஒரு இடத்துல அப்படி தவறு நடக்கிற போல அதை கண்டிக்கிறோமே தவிர, அதே மாதிரி தர்மபுரியில வந்து ஒரு பறையறின பெண்ணை ஒரு இஸ்லாம் இளைஞர் காதலிச்சாங்கிறதுக்காக அந்த இஸ்லாம் இளைஞரை பறையறின பெண்ணுடைய அண்ணன் குத்தி கொலை பண்றான். அப்ப அதை நம்ம அதை கண்டிக்கிறோம். அந்த கொலை செய்யப்பட்ட பையன் இதே இடத்துல வாங்க, அந்த இஸ்லாமிய இளைஞரை கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. இஸ்லாமிய பெண்களை, அதாவது புர்கா அணிந்த ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் பைக்ல கூட்டு போனா அப்படின்னா யாருன்னே தெரியலனாலும் இஸ்லாமியர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி அடிப்பது வீடியோ எடுத்து போடுவாங்க, மிரட்டுவாங்க. இப்ப அதுவும் காதல் தானே? அதை ஏன் எல்லாரும் தடுக்கிறீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற கேள்விகளை சமூக வலைதளம் தொடர்ந்து போட்டு எடுத்துன்னு இருக்காங்க. தான் தோல இன்னைக்கு பிரச்சனையே சமூக வலைதளம் தான். தவறான விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறது தவறு இல்ல, நியாயமான கருத்து சொல்லலாம். காதலிக்க கூடாதா? நான் இஸ்லாம் பெண்கள் காதலிக்க கூடாது, இஸ்லாம் பெண்கள் காதலுக்கு அப்பாற்பட்டவங்க கருத்து நான் வரல. ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. அதான் நான் திரும்ப என் கேள்வி அதுதான். அரவக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்தது. நீங்க சொல்ற சம்பவம் அரவக்குறிச்சியில ஒரு இஸ்லாமிய பெண்ணும் ஒரு அருந்ததிர் பையனும் அந்த கடையில ஒன்னா வேலை செய்யறாங்க. அவங்களுக்குள்ள காதலா இல்லையாங்கிறது தெரியாது. அவங்க வீட்டுல வந்தே பைக்கில் அந்த பொண்ணு அந்த பையன் கூட்டிட்டு போறான். அவங்க வீட்டுல ஏத்துக்கிறாங்க, போறாங்க. இடைவெளியில பக்கத்துல எவனோ ஒருத்த பார்த்து என்ன செய்யறான், அவன் மறிச்சு அந்த பையன் நடிச்சிருக்கிறான். அது வலைதளங்களை போச்சு. ஒரே ஒரு சம்பவம். அது மட்டும் இல்ல, நான் சொல்லி நடைபெற்று சொல்லி முடிச்சிருக்கேன். அதையும் கூட நாங்க என்ன சொன்னோம், சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். மைனர் பொண்ணா இருந்தா எஃப்ஐஆர் போடும், அவங்க மேல மைனர் பொண்ணா இருந்தா வழக்கு போடும். அடிச்சது தப்பு, யாராக இருந்தாலும் சரி. அந்த பொண்ணு தன்னுடைய வீட்டுல இருந்து பைக்ல ஏறுறாங்கன்னா அவங்களோட அனுமதி இல்லாம அந்த விருப்பம் இல்லாம பைக்ல ஏறிடுமா? ஸோ அவங்க ஒரு காவலர்கள். அப்ப அவங்களை பிரிக்கிறது தப்புங்கிறத எங்களுடைய வாதமே தவிர, அது வந்து இஸ்லாமிய பெண்ணை வந்து அறிஞர் கூட்டிட்டு போய் தப்புன்னு நான் வந்து நிச்சயமா ஒரு காலம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கும் பாதுகாப்பு அவசியம். அதனாலதான் சொல்றோம் ஆணவ படுகொலை சட்டம் வேணும் அப்படின்னு. ஏன்னா இது மாதிரி பிரச்சனை நிறைய எழும்புது. பட்டியல சமூகத்துக்குள்ளே பிரச்சனை வருது, எஸ்சிபிசி பிரச்சனை வருது, இஸ்லாமியர் இந்துங்கிற இந்த பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னா இந்த சிறப்பு ஆணவ சட்டம் கண்டிப்பா தேவை. ஆதி திராவிட இளைஞர் வந்து ஒரு அருந்ததி பெண்ணை கல்யாணம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதே மாதிரி அருந்ததி இளைஞர் வந்து ஒரு ஆதி திராவிட பெண்ணை கல்யாணம் செய்வதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது அப்ப இடைஜாதியை கல்யாணம் செய்வதில் எதிர்ப்பு இயல்பா இருக்கதானே செய்யும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீ சொல்ற விஷயம் வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளதான், 10-20 ஆண்டுகளுக்குள்ளதான். அதுக்கு முன்னாடி தலித் விடுதலை இயக்கம் நிறைய திருமணம் நடத்தி வச்சிருக்கிறோம். பறையர் அருந்ததியர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அருந்ததியர் பறையர் பண்ண கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் உதாரணம். திருமணம் அப்படின்றது இரு மனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அவங்க வந்து ஒத்துக்கொள்ளும் பொழுது சமுதாயம் ஏன் அவங்க தடுக்கணும்? அதை நான் திரும்ப சொல்ல வந்த விஷயம் அது கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த மாற்றங்கள், இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த என்ன நினைக்கிறீங்க? அரசியல்
சுயசாதி. அரிநாடார் என்ன பேசினாரு கவின் படுகொலையில? எந்த பெண்ணுமே வந்து அந்த ஜாதி பெண்ணைத்தான், அந்த ஜாதிக்குள்ள இருக்கவங்க தான் காதலிக்கணும். அது பேர் காதல் இல்லையே. இந்த ஜாதிக்குள்ள தான் காதலிக்கணும், மத்த ஜாதிக்கார மத்த ஜாதி பொண்ணை காதலிக்க கூடாது, அது தப்பு அப்படிங்கிறாரு. இப்ப இதுவும் ஒரு விதமான இந்துத்துவ மனநிலை தானே. சார் அப்ப அரிநாடார் விஷயத்தை நீங்க எப்படி பார்க்க முடியும்? ஒரு விஷயமான இந்துத்துவ மனநிலை. அப்ப இந்துத்துவ மனநிலை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா பரவி இருக்கு. தமிழ்நாட்டுல கொஞ்சம் 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 கொஞ்சமாக உள்ளறையும் விஷத்தன்மை அதிகமா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்துத்துவ சிந்தனை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே சுயசாதி அடையாளத்தை தூக்கி பிடிக்கணும். நான் பறையனா பெரிய ஆளு, ஆண்ட பரம்பரை, பல்லர்னா ஆண்ட பரம்பரை, சக்லியர் ஆண்ட பரம்பரை, இதே மனநிலை பிற்படுத்தப்பட்ட சமூகத்திட்டே நான் கவுண்டர் பெரிய பரம்பரை, நான் நாடார் பெரிய பரம்பரை. இந்த மனநிலையை உருவாக்கியது யார்? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மனநிலை இருந்துச்சா தமிழகத்துல? ஆணவ படுகொலை என்பது நான் கேட்கிறது இந்த சுயசாதி அடையாளங்கள் தான். இந்த சுயசாதியுடைய வெறித்தனம் தான். சாதி கட்சிகளை அழைத்து அரசியலில் முக்கியத்துவம் கொடுத்தது கலைஞர் தான். அதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி செய்ததே கிடையாது. அரசியல் கட்சிகள் பொதுவான கட்சிகளாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்க வந்து அரசியல் களமாட முடிஞ்சது. ஒவ்வொரு ஜாதி அமைப்புகளா கூப்பிட்டு அவங்களை தன்னோட இணைச்சி அனைத்து ஜாதியும் தன்னோட இருக்கு மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி காமிச்சது கலைஞர் தான் பண்ணாரு. நீங்க சொல்ற விஷயம் வேற, நீங்க விஷயம் வேற, ரெண்டுக்கு முரண்பாடு இருக்கு. இல்ல அந்த ஜாதிய கட்டமைப்பு கலைஞர் தான் சாதி. அப்ப நீங்க கலைஞர் தான் சாதியை வந்து அரசியல் தூக்கி பிடிச்சாருங்க? உறுதியா கிடையாது. சாதி அரசியலை தூக்கி பிடித்தது பாட்டாளி மக்கள் வன்னியர் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டுல சாதி கூர்மையை வலுப்படுத்தி. ராமதாஸ் சங்கம் முதல்ல பண்ணாரு. பட்டியல் இல்லாத சங்கங்களின் கூட்டமைப்பின் உருவாக்குறாரு. அது திருமாவளவன் வந்து வெளியில வந்ததுக்கு ராமதாசும் இணைந்து செயல்பட்டு வெளியில வந்தது. கேளுங்க, அப்ப வரலாறு கொஞ்சம் இருக்குல்ல. எங்க என்ன ஊத்துனா எரியுமோ அதை ஊத்தி போட்டது ராமதாஸ். இன்னைக்குன்னா எல்லா கட்சிகளும் எல்லா வந்து அரசியல் கட்சியோட எல்லா சாதி சங்கங்களும் சேர்ந்தா இருக்கிறாங்க. திமுக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அண்ணா திமுக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஏன் சிபிஎம் சிபிஐ கூட இருக்கதான் இருக்கிறாங்க. சிபிஎம் சிபிஐ கூட கூட்டம் இருக்கதான் செய்யறாங்க. ஆனாலும் இதை தமிழ்நாட்டுல கொளுத்தி போட்டது தென் மாவட்டங்கள்ல டாக்டர் சேதுராமனும், மேற்கு மாவட்டங்கள்ல கொங்கு ஈஸ்வரனும், வட மாவட்டங்கள்ல ராமதாசன். இவங்க அந்த கொளுத்தி போட்ட தீ தான் சாதி சங்கமா மாறுது. சாதி சங்கம் தான் நீங்க சொல்ற இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியை வந்து தலைவரிச்சு ஆடி. அந்த அரசியல் கட்சியில உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து இவர் எடுத்துக்கோங்க, கோகுல்ராஜை கொலை பண்ண அவர் யாரு? யுவராஜ் ஜாமீன் வரையில எவ்வளவு பெரிய அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுது. ஒரு கொலகாரன், ஆயுள் தண்டனை கைதி, ஆனா அவன் ஜாமீன்ல வந்து பரோல்ல வெளியே வரான். எவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அப்ப சமூக மாற்றம் அல்ல சமூக சிந்தனை எங்க இருக்கு? அப்ப யுவராஜை நீங்க எப்படி பாக்குறீங்க? யுவராஜ் ஒரு குற்றவாளியா, ஆயுள் கைதியா பாக்குறீங்களா, இல்ல அந்த சமூகத்தினுடைய கவுண்டர் சமூகத்தினுடைய விடுதலை போராளியா பாக்குறீங்களா? இதுதானே எல்லா சங்கத்திலும் இருக்கு. இதுதானே நீங்க எல்லா சாதியில உரிமை. அப்படி வந்து சமூகம் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் தான் சார் நீங்க ஜாதியை கட்டமைக்கிறது தூக்கி முடிக்கிறது. வைகோ அவர்களுக்கும் குறிஞ்சன்குளம் காந்திராமன் கோவில்ல வந்து பூஜை நடக்க உடல் இல்லை, இன்னும் அதே ஏதும் பேச மாட்டீங்களா? வைகோ வந்து அவர் சமத்துவ தலைவர், வைகோ பெரிய போராளின்னு நாங்க யாரும் சொல்லல. குறிஞ்சாங்குளம் கலவரத்தை பத்தி உங்களுக்கும் தெரியும், இன்னைக்கும் தெரியும். அன்னைக்கு பழைய கலவரத்துல இந்த காந்தாரியம்மன் கோயிலுக்கு வந்து சாமி முறை போன 4 பறையர்கள் கழுத்தறுத்து கொண்டவது முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தலித்து விடுதலை நாங்க எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. வைகோ வந்து ஒரு உள்ளுக்குள் ஜாதிய உணர்வோடு இருக்கக்கூடிய, வெளியில வந்து சமூகம், அரசியல், சமுதாயம், சமூக ஒற்றுமைன்னு பேசக்கூடிய தலைவர்கள்ட்ட தானே சார் இந்த மாதிரி செயல்பாடு இருக்குது. முக்கியமா நிறைய பேர் இருக்கு. இல்ல இல்லையா, இது நேரடியாக வைகோ தலையிட்டாரு. ஆனா வைகோ தம்பி ரவி, வைகோ ரவி அதுல வந்து 2வது அக்யூஸ்ட். அதுல அவர் தம்பியை கூப்பிட்டு தண்டனை ஏற்றுக்கொண்டு சொன்னா அதான் சொல்ல. வைகோ தம்பி ரவி தான் 2வது குற்றவாளி. அதுல இந்த 4 பேர் படுகொலையில இன்னைக்கும் அந்த காந்தாரியம்மன் கோயில் பிரச்சனை இருக்கு. இந்த கோயில் பிரச்சனை காந்தாரியம்மன் கோயில்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல 80% கோயில்கள் பட்டியல் உள்ள போக முடியாது. 80% வந்து திராவிட கட்சிகள் கடந்த 50 வருஷமா ஆண்டு என்ன பிரயோஜனம்? ஜாதியை நாங்க ஒழித்து விட்டோம்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகளா மாற்று என்ன இல்ல மாற்று நீங்களே சொல்லுங்க. ஏன் திராவிட அதிகாரம் கையில் கூட அதிகாரம் அதுதான் திரும்ப சொல்றது. இந்த தேர்தல் முறை என்பதே நிச்சயமா வந்து ஒரு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு முறை. திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை இருந்த போது பட்டியலின மக்களை உள்ள கூட்டிட்டு போக முடியாம தானே நீங்க கோயில மூடுனீங்க. திரௌபதி அம்மன் கோயில் மட்டும் இல்ல தோழ, திரௌபதி அம்மன் கோயிலும் சரி, காந்தாரி அம்மன் கோயிலும் சரி, மேற்கு மாவட்டத்திற்கு உத்தமபுரம் மாரியம்மனை 15 ஆண்டுகள் கோயில் மூடப்பட்டு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அது நான் தான் முதல் அக்யூஸ்ட் வழக்கு நடத்திட்டு இருக்கேன். எதுக்கு சொல்றோம்னா, எல்லா நீங்க திமுக சொன்னாலும் சரி, அண்ணா திமுக சொன்னாலும் சரி, திராவிட கட்சிகள் தான். எல்லா திராவிட கட்சியும் யாரு சாதி மறுப்பையும் கடவுள் மறுப்பையும் வந்து ஏத்துக்கொண்டவங்க இருக்கிறாங்க? திமுக வந்து கடவுள் மறுப்பு, ஜாதி மறுப்பு தானே. யார் சொன்னது? அவங்க தானே சார் சொல்றாங்க. திராவிட மாடல் அரசு.
நீங்க அத திரும்ப நம்ம திமுக குற்றஞ்சாட்டுங்கிற நோக்கத்துக்காக நான் சொல்ல வரல. அது வேறு. நான் அரசியல் concept. குற்றச்சாட்டே சமூக வேண்டாம். நீதி உண்மையை பேசுவோம். உண்மைதான். யதார்த்தமா அதை பேசுவோம். யதார்த்தமா பேசுறதுதான். சமூக நீதி பேசுறாங்க, சமூக நீதி மறுப்புங்கிறாங்க. எந்த ஒரு அமைச்சர் கோயிலுக்கு போகாம இருக்காரா? ஸ்டாலின் தவிர. திருமாவர்கள் கூட தான் கோயிலுக்கு போறாரு. இல்லங்க, ஸ்டாலின் நம்ம கேட்கறது திரும்ப பத்தி நான் போகலங்க. நீங்க track அமைச்சர்கள் அனுப்பி கோயிலுக்கு போறாங்க. திருமாவளவன் ஒரு ஜனகணத்தை ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ரெண்டு போறது விஷயம் கோயிலுக்கு போறாரு. track அங்கிட்டு போகணும். மெயின் ட்ராக் இப்ப திமுக இப்ப இருக்கும். திமுக இருக்க எல்லா அமைச்சரும் கையில வந்து சிவப்பு கயிறு கட்டி இருக்கிறான், கோயிலுக்கு போறான், குங்குமம் போட்டு வைக்கிறான். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க சமூக நீதி பேசுறாங்க. அவங்கதான் சமூக நீதி பேசுறாங்க. அப்ப சமூக நீதி என்பது நான் திரும்ப திரும்ப தான் சொன்னேன். 90களுக்கு முன்னாடி இருந்த சமூக நீதி வேறு, 90கள் பின்னாடி இன்னைக்கு இருக்க சமூக நீதி வேறு. 90களுக்கு முன்னாடி இருந்த சமூக நீதி அடித்தளத்துல இருந்து உருவாக்கப்பட்டது. கேடர்ஸா உருவாக்குனாங்க. சமூகத்தை என்பது கூடி பேசி விவாதிச்சு பெரியார் இயக்கங்கள் எல்லாமே சேர்ந்து பல கருத்தரங்க பட்டறைகள் உருவாக்கி கீழ்த்தளத்துல இருந்துச்சு. இன்னைக்கு பேச்சுக்குத்தான் சமூக நீதி பேசுறாங்களே தவிர எங்கேயும் சமூக நீதி என்பதுதான் இல்லை. சமூக நீதி எங்க இருக்கு? இப்ப திமுக மாடல்ல இல்லைங்கிற நாங்க பகிரங்கமா சொல்றோம். அது நீங்க கவின் படுகொலை மட்டும் இல்ல, காந்தாரியம்மன் கோயில் பிரச்சனை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா சொல்றது சமூக நீதி என்பது கேள்விக்குறியாத்தான் இருக்கு. திராவிட கட்சிகளை எதுக்கு தலித் அமைப்புகள் ஆதரிக்கணும்? நீங்க தனித்தையா களம் காணக்கூடாது. அதுதான் நான் திரும்ப சொன்னேன். இப்ப தேர்தல் இங்க முறை இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய தேர்தல் முறையை தான் நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது. இந்த தேர்தல் முறை, இந்த வாக்கு வங்கி சிஸ்டம் எதை மையப்படுத்தி இருக்குன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை மையப்படுத்தி. ஏன்னா ஒரு நீ ரிசர்வ் தொகுதியில நீங்க போட்டியிட்டாலும் சார் வேண்டாம் சார், 44 தனி தொகுதிகள் இருக்கு. 44 தனி தொகுதிகளுமே கூட நின்று ஜெயிச்சினால கூட எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? ஒரு பஞ்சாயத்துல ஒரு வார்டு நீங்க தயாரி ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஓட்டு போட்டதான் ஜெயிக்க முடியும். ஓட்டுட்டாங்க நீங்க வந்து 30% வச்சுக்கோங்க, பாக்கி 70% யார் ஓட்டு இருக்கு? மற்ற மக்கள். ஆமா, இப்ப மற்ற மக்கள் ஓட்டு தான் தீர்மானிக்குது. நீ மெம்பரா வரணுமா, ஊராட்சி மன்ற தலைவரா வரணுமா, இல்ல கவுன்சிலரா வரணுமா, சட்டமன்ற உறுப்பினரா வரணுமா, பாராளுமன்ற உறுப்பினர் வரணுமா, தீர்மானிக்கிற சக்தி இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. இந்த குளறுபடி பிற்படுத்தப்பட்ட கையில இருக்கு. இதை நீங்க மாத்தாம நீங்க வந்து எங்கிட்ட நீங்க வந்து பட்டியல் நமக்கு சமூகம் மேல வர முடியும்? மாயாவதி தான் வந்தாங்க, என்ன பண்ண முடிஞ்சுங்க? மாயாவதி வந்தாங்கல்ல, முதலமைச்சர் வந்தாங்கல்ல, பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்துருச்சா? பிரச்சனை வந்து இங்க இருக்கிற தேர்தல் முறையில இருக்கு சார். இந்த தேர்தல் முறை மாற்றப்படாம அம்பேத்கர் வலியுறுத்திய அந்த இரட்டை வாக்குரிமை சிஸ்டம் இருந்திருந்தா ஒரு கால் சமூக மாற்றத்தை இந்தியாவில் நம்ம ஈஸியா வென்றெடுத்திருக்க முடியும். அது இல்லாம போச்சுல. அதை காலி பண்ணது காந்தி. அந்த இரட்டை வாக்கு உரிமை வந்திருந்தா கூட ஒரு கால் நம்முடைய விடுதலை என்பது எளிதாக தீர்மானிக்கப்பட்டது. சென்னையில இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டத்தை பார்த்திருக்கீங்க. தொடர்ந்து 5 நாட்கள போராடிப்பாங்க. ஏன் இதை பேசுறோம்னா, குறிப்பிட்ட முக்கியமா சொன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதிகபட்சம் 80% வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கான இந்த போராட்டத்தை வந்து ஒரு துச்சமாக தான் கருதி திமுக அரசு கடந்து போறாங்க. இப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏன் நீங்களா தலையிட்டு அவங்களுக்கான ஆதரவுகளை தெரிவிக்கல? இல்ல, எங்களுக்கு அவங்களுடைய முழு ஆதரவு உண்டு. சென்னைக்கு நாங்க திங்கட்கிழமை நான் சென்னை போறோம். அதுவரை அந்த போராட்டம் தொடர்ந்தால் அதில் நம்ம பங்கெடுப்போம். எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசுடைய வேலை வாய்ப்பு எல்லாமே தனியார் மையத்தை நோக்கி நகர்ந்து. நீங்க துப்புரவு பணியா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துல வாத்தியார வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்ல அதிகாரியா வேலை பார்க்கணும், இனி எல்லாமே அவுட் கோயிங் சோர்ஸ் என்கிற அடிப்படையில தனியார் மயமாச்சு. அதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே. இந்த தூய்மை பணியாளர் அவங்க வெளியேற்றது என்ன காரணம்? அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நாங்க வேலை பார்த்துட்டோம், எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க, எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி உரிய ஊதியம் கொடுங்கன்றான். இதுதான் பிரச்சனை வெடிக்குது. இதை அரசு மூடி மறைக்கிறதுக்காகத்தான் இவங்களை பூரா வெளியேற்றிட்டு இந்த வேலையை வந்து தனியார் இன்னைக்கு வந்து எல்லா நகராட்சி உள்ளாட்சியிலே கொண்டு வந்துட்டாங்கல்ல. தூய்மை பணியாளர் போல தனியார் டெண்டர் விட்டான். இந்தியா தமிழ்நாடுக்குள்ள டெண்டர். அது தமிழ்நாட்டு மட்டும் இந்தியா லெவல்ல முழுக்க வந்துருச்சு. அது தமிழ்நாடு முன்மாடலா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதியாக அரசு செஞ்சு கொடுக்கணும். அதுல எங்களுக்கு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் நம்ம சட்டமன்றத்தில் இயற்றிருக்கோம். இதையே பாராளுமன்றத்தில் இயற்றும் பொழுது இந்தியா முழுவதும் அது செயல்பட முடியும் இல்லையா? அதற்கான அழுத்தத்தை ஏன் வந்தது? ஏன்னா இந்த ஆணவ படுகொலை எல்லா மாநிலங்களிலும் நடக்குது. நிச்சயமா ஒன்றிய அரசை பொறுத்தவரை இந்த சட்டத்தை முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றணும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துல. அதுக்கு மாநில அரசுகளுடைய கருத்துரை அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல என்ன குறுக்கலங்கிறது வருந்தத்தக்கதாகவும் இருக்கு. அதுக்கான பரிந்துரையை வந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பல அப்படிங்கிறது, அல்லது குறைஞ்சபட்சம் இவங்களால சட்டம் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்புறோம். வருகிற 19ஆம் தேதி கூட அமைச்சரவை கூடும் பொழுது
சமூக நீதி காப்பதற்கான ஒரு குழு சுபவீர பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டதாக ஒரு நினைவு. ஒரு கமிட்டி குழு இருக்கு. இப்ப செயல்படுதா இல்லையா? ஏன்னா இந்த கவின் படுகொலை தொடர்பாக அவங்க எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை, அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அரசு என்ன பண்ணணும்ன்றது தொடர்பாக எந்த கருத்துக்களும் இல்லை. இல்ல தோழர், நீங்க எல்லா ஆணையங்களுமே இப்ப எஸ்சி மாநில எஸ்சி ஆணையம் கூட ஒண்ணு இருக்கு. முன்னாள் நீதியரசர் தமிழ்வாணன் தலைமையில இருக்கு. மாநில மகளிர் ஆணையம் இருக்கு. எந்த பெண் படுகொலை செய்யப்படையில மகளிர் ஆணையம் குரல் கொடுத்தது? அல்ல எஸ்சி ஆணையம் எந்த ஒரு படுகொலை கண்டிச்சு வருவாங்க? ஸ்டாலின் முதலமைச்சர் அந்த செக்கை கொடுக்க சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போ இந்த அறிக்கையை தான் ஆணையங்கள் செஞ்சுட்டு இருக்கே தவிர ஆணையங்கள் சுயமாக முடிவெடுத்து செய்யக்கூடிய திறமை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த ஆணையத்திலும் இல்லை. அது மகளிர் ஆணையமா இருந்தாலும் சரி, மாநில மனித உரிமை ஆணையமா இருந்தாலும் சரி, மாநில எஸ்சி ஆணையமா இருந்தாலும் எல்லா ஆணையமும் அப்படித்தானே இருக்கு. ஒரு ஆணையத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. அதான் என் கேள்வி, ஒரு ஆணையத்தை சொல்லுங்க. மகளிர் ஆணையம் எத்தனை குரல் கொடுத்துருக்காங்க? இது மகளிர் பிரச்சனை தானே, தூய்மை பணியாளர் பிரச்சனை. ஏன் மகளிர் ஆணையம் குரல் கொடுக்கல? கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு புகார் மனு கொடுக்கல. உயர்நீதிமன்றம் இது சாரி, இந்த பையன் இறந்த பையன் பேரு போலீஸ் அடிச்சு கொண்டாங்க இல்ல, அஜித்குமார் படுகொலையில சூமோட்டோவா அந்த வழக்கு எடுக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதி கிளையில அஜித்குமார் படுகொலையை சூமோட்டாவா எடுக்கிறாங்க. அதே கவின் படுகொலை சொல்லையில வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்யுங்க, நாங்க பரிசீலனை பண்றோங்கிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசங்கள் தெரியல. அதே உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் தான் காவல்துறை அடிச்சு கொண்ட அஜித்குமாருக்கு அவங்களே முன் சூமோட்டா எடுத்து அந்த வழக்கை விசாரிச்சு இதெல்லாம் செய்யணும், சிபிசிஐடி என்கொயரி பண்ணணும், சிபிஐ என்கொயரி போடணும்னு அறிவிக்கிறாங்க. ஆனா கவின் படுகொலை சம்பந்தப்பட்டவங்க 2 பேரும் காவல்துறை அதிகாரி. சுர்ஜித் அம்மாவும் போலீஸ் அதிகாரி, அவங்க அப்பாவும் போலீஸ் அதிகாரி. அப்ப சுர்ஜித்தோட அந்த சம்பவத்தை ஏன் நீதிமன்றம் சூமோட்டா எடுக்க முடியலன்னா இது பட்டியலின மக்களோட பிரச்சனை. இதுதான் எல்லா தளத்துல இது இருக்கு. நீ ஆணையத்தை மட்டும் இல்ல, நீதிமன்றத்திலுமே இருக்கு. சமீபத்துல எஸ்சி ஆணைய தலைவரை நீங்க சந்தித்ததாக தெரியுது. எதற்காக சொல்லிச்சீங்க, என்னன்னு? இல்ல, எஸ்சி ஆணையம் கவின் படுகொலைக்கு இதுக்கு வந்திருந்தாங்க, நெல்லைக்கு வந்திருந்தாங்க. இப்ப நாங்களும் போயிருந்தோம். இப்ப நான் அவர் கூட ஒரு வாக்குவாதம் பண்ணிருக்கேன். இந்த ஆணையம் சிறப்பா செயல்படணும், பட்டியலின மக்களோட பிரச்சனையை முன்னெடுக்கணும். இந்த வழக்குல கூட இன்னும் அவங்க அம்மா கைது செய்யப்படல. யாரு? கிருஷ்ணகுமாரி கவின் படுகொலை கைது செய்யப்படல. முக்கியமான விஷயம் இந்த கொலைக்கு பின்னணியா இருக்கிற ஏடிஜிபி தாமரைக்கண்ணன் ஒருத்தர் சொல்றாங்க. அவர் ஏடிஜிபி, அவர் அந்த பிரமலக்கல மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். அங்க இருக்கக்கூடிய காசி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர், இவர் தான் இந்த கொலையை முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. ஏன்னா அதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த பையன் ஒரு வீடியோ போடுறான். பெரிய பெரிய வீச்சர்வாலோட ப்ரோக்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ வெளியே வருது. பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரியுடைய பையனுக்கு எப்படி இந்த அருவா எங்க இருந்து வந்துச்சு? ஒரு வண்டியில அப்படி அருவா வச்சு பாக்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் சிம்பிள் இருக்கு. அப்ப அந்த அட்வொகேட் அந்த சிம்பிள் வண்டி யாருடைய வண்டி? அப்ப இந்த கொலைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க? அட்வொகேட் கும்பல் இருக்கு, இவனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணி அந்த ரவுடி கும்பல். அப்ப இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு சம்பவமா தான் நாங்க பாக்குறோம். அதனால இதெல்லாம் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக ஆணையத்திடம் வலியுறுத்தணும். அன்னைக்கு வந்தப்ப எங்களால பேச முடிஞ்சது. அதை கவனமா கேட்டுக்கிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கிறீங்கிற உத்தரவாதம் சொன்னார். உங்களுடன் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? முக்கியமான விஷயம் அதுதான் பேச நினைச்சிட்டு இருந்தோம். நன்றி, அதை நீ ஆரம்பிச்சிருந்து. உங்களோட ஸ்டாலின் திட்டம் என்ன பொறுத்த அளவுக்கு 2 விஷயத்த நான் பாக்குறேன். இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுகிற ஒரு திட்டம். ஏன்னா 4.5 ஆண்டு முடிஞ்சு 5வது ஆண்டு தேர்தல் வரப்போகுது, 2026 தேர்தல். அப்ப உங்களோட ஸ்டாலினா இத்தனை நாள் எங்க இருந்தார்? அவரு யாரு கூட இருந்தாருங்கிறது தெரியல. ஒரு கேள்வி இது என்ன சீமான் அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. எங்க இருந்தார், யாரோட இருந்தாரு, ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த சூழல்ல தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு ஒரு முறை ஜமாபந்தி கூட்டம் நடத்துறாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்துறாங்க. இது இல்லாம சிறப்பு முகாம் நடத்துறாங்க, பல்வேறு முகாம்கள். அப்ப இத்தனை முகாம்களிலும் மக்கள் கோரிக்கை தீர்க்கப்படலைன்னா என்ன பிரச்சனை? எங்க இருக்கு பிரச்சனை? ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்களா? அவங்கள மனுவா வாங்கி செயல்பட்டு இருந்தாங்களா? ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திங்கட்கிழமை 500 இருந்து 800 மனு வாங்குறாங்க. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும்
அங்க நீங்க போன கடைசியா நீங்க மனு என்னன்னு லாஸ்டா முடிய பிறகு கேட்டீங்கன்னா தெரியும் 600-800 மனுங்கிறாங்க. இப்ப இந்த 600-800 மனு ஒவ்வொரு வாரமும் தொடருது. அப்ப பிரச்சனை தீர்க்கப்படலைன்னு தானே. வருஷத்துக்கு ஒரு சமாபதி கூட்டுறீங்க, சிறப்பு முகாம் நடத்துறீங்க, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மனு நீதி முகாம் நடத்துறீங்க. அந்த மனு வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகள் அங்க வராங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வேலை கெடுது, அவங்களுக்கு டிஏடிஏ வழங்கணும் அரசாங்கம். அப்ப இவ்வளவு மக்கள் வரிப்பணம் விரைவுபடுத்தப்பட்டும் இவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கொண்டும் செய்யாத அரசு, மக்கள் பிரச்சனையை செய்யாத அரசு அதிகாரிகள் உங்களோடு ஸ்டாலின் சொன்னோன்னு செஞ்சிருவாங்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி. இன்னொன்னு, உங்களோடு ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்தை ஒவ்வொரு ஒன்றியத்தையும் நடத்த சொல்லி அரசு வந்து வலியுறுத்துது. அதுக்கு மாவட்ட நிதியிலிருந்து ஒரு ஒன்றியத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குறாங்க. அரசினுடைய பணம், மக்கள் பணம், அரசு பணம் இல்ல, மக்கள் பணம். இதுல 332 ஒன்றியம் இருக்கு தமிழ்நாட்டுல. அப்ப 338 ஒன்றியத்துக்கும் ஒரு ஒன்றியத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குனா இந்த மக்கள் வரி பணம் எங்க விரயமாகப்படுது? இது விரயமாக்கப்படுதா அல்லது என்னங்கிறது ஸ்டாலின் தான் வெளிச்சம். எத்தனை முகாம் நடத்தினாலும் மக்கள் கோரிக்கையை அதிகாரிகள் நேர்மையாக இருந்து, நேர்மையான மக்களுக்கான ஒரு அரசாங்கம் இல்லாத வரை இந்த குறை இருந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க முகாம் நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுகிற ஒரு முகாமத்தான். சரி, இந்த ஆணவ படுகொலையை பொறுத்தவரையில் நிறைய இடத்துல இந்த ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அந்த பெண் ஒரு ஏழை பெண் மீது காதல் வருவதில்லை, பணக்கார பெண்ணா, வசதி படைத்தவர்களா, ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்தின் மீது தான் இவர்களுக்கு காதல் வருகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே காணப்படுகிறது. இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்ல, அது எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உதாரணம் கவினி நீங்க விஷயத்தை எடுத்துட்டா கூட, அந்த பெண் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அரசு ஊழியர். அந்த பெண்ணும் ஒரு சித்த மருத்துவத்தை படிச்சிருக்காங்க. கவின் குடும்பத்தை எடுத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு ஆசிரியர். அவங்க தாத்தா 30 ஆண்டுகளாக அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. கவினுடைய தாத்தா 30 ஆண்டுகளாக ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பம் இருக்கு. அந்த ஊர்ல வசதி வாய்ப்பு நிலப்பலம் எல்லாம் இருக்கிறாங்க. கிராமத்தை விட்டு நகரத்துல தான் குடியிருக்கிறாங்க. கவினும் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறாங்க. இப்ப இங்க எங்க பொருளாதார பிரச்சனை இருக்கு? கவின் படுகொலை ஒண்ணு மட்டும் வச்சுக்கிறோம். இதுல எங்க பொருளாதார பிரச்சனை இருக்கு? சாதி தான் பிரச்சனை, பொருளாதாரம் இல்லை. ஆனா அதே நேரத்துல நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துக்கணும். பட்டியலின பெண்களை யாராவது பிசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு அவங்க கொலை செய்யப்படுறதுல, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்கள விரட்டி விட்டுருவதும் விவகாரத்து வாங்குவதும் நிறைய இருக்கு. அது ஐடி ஃபீல்ட்லையும் பார்க்கலாம், படிச்சவங்கத்திலையும் பார்க்கலாம். ஆனா ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை பெண்ணை திருமணம் செஞ்சா அவனை கொலை செய்யறது மட்டும்தான் இந்த சமூகத்துக்கு ஒரு தீர்வாது. 2க்கும் முரண்பாடுகள் நிறைய. இப்ப இந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு, களைவதற்கு ஆவண தடுப்பு தனிச்சட்டம் மட்டும் தான் சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது வந்து இது வேற சமூகத்துல இந்த மாற்றத்தை உருவாக்குறது? இல்ல, அதான் 2 விஷயம் தோழர். சட்டம் மட்டும் தீர்மானிச்சிருமானா நிச்சயமா முடியாது. இப்ப SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் வரலாறு பார்த்தா நிறைய இருக்கு. PCR சட்டம், அப்புறம் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்து இன்னைக்கு வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் புதிய திருத்தம் 2015 கொண்டு வந்தாங்க. அப்ப இத்தனை சட்டங்கள் வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னா இல்ல. தமிழ்நாட்டுல 169 கிராமத்தை தீண்டாமை இருக்குன்னு அரசு புள்ளி விவரம்னு சொல்லுது. அரசை ஏத்துக்கிறது. தீண்டாமை இருக்கு. இன்னைக்கும் பல கிராமங்களை செருப்பு போட முடியல, தனித்தமிழர் முறை இருக்கு, கோயிலுக்கு உள்ள போக முடியல, சுடுகாடு இல்ல, கல்யாண மண்டபத்தில் திருமணம் நடத்த முடியல, இல்லைன்னா சொல்ல முடியாது. இது இருக்கு. இதே அரசே 169 கிராமத்தில் தீண்டாமை இருக்குன்னு ஏத்துக்கிருச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன பாதுகாப்பு, சட்டம் ஒரு சின்ன பாதுகாப்பு. அந்த அடிப்படையில தான் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு சட்டம், சிறப்பு சட்டம் அவசியம்னு யோசிக்கிறோம். அதே நேரத்துல சமூக ரீதியான மாற்றமும் அவசியமானது. சட்டம் மட்டும் தீர்மானிச்சு எல்லாம் திருத்தமா நிச்சயமா முடியாது. சமூக நீதியான மாற்றங்களும் வந்து நிகழணும். அந்த சமூக நீதியான மாற்றங்களை நிகழ்வதற்கு எல்லோருடைய பொறுப்பும் இருக்கு. இது பிற்படுத்தப்பட்ட மக்கள் கையில மட்டும் இல்ல, பட்டியலின மக்கள் கையிலையும் இருக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் கையிலே இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கையிலே இருக்குது, பெரியாரியவாதிகள் கையில இருக்கு, திராவிடக்காரங்க கையிலே இருக்கு, எல்லோருடைய கையிலும் இருக்கிறது. இது எல்லாரும் இணைஞ்சு சமூக மாற்றத்தை உருவாக்குனாதான் இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை நம்ம பார்க்க முடியுமே தவிர, இல்லைன்னா எண்ணிக்கையை குறைக்கலாம். சட்டங்கள் வந்து எண்ணிக்கையை குறைக்கலாம், அவ்வளவுதான். தலித் விடுதலை இயக்கத்தினுடைய அரசு களம் எப்படி போயிட்டு இருக்கு? தேர்தல் கொண்டு கூட்டணி தொடர்பு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? தலித் விடுதலை இயக்கம் அரசியல் களத்துல கடந்த முறை நாங்க வந்து திமுகவும் ஆதரிச்சிருக்கிறோம், அதிமுகவும் ஆதரிச்சிருக்கிறோம் தொடர்ச்சியா. இந்த முறை இன்னும் நாங்க இறுதி முடிவெடுக்கல.
டிசம்பர் 10ஆம் தேதி எங்களுடைய மாநில மாநாடு நடத்துறோம். அது ஈரோடா எங்கன்றது இறுதியாகாம இருக்கு. அந்த மாநாட்டுல யாரோட கூட்டணி எந்த நிலைப்பாடுன்னு அங்க அறிவிக்கும். அது தெளிவாக முடிவெடுக்கும். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து மாநாட்டில் எல்லோருடைய கருத்தையும் கேட்டு கண்டிப்பாக அறிவிக்கும். மிக்க நன்றி சார். சமுதாயம் அரசியல் குறித்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி தோழர். ஜெய்ஹிந்த்.